Today we are going to talk about the concept of NDAS 2. எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஈஸியான ஒன்று NDAS 2 inventories. ஃபர்ஸ்ட் அதோட மீனிங் என்ன? ரொம்ப சிம்பிள் தான். அதாவது NDASல தி ஸ்டாண்டர்ட் அப்ளிகபிள் டு ஆல் இன்வென்டரிஸ் எக்ஸப்ட் எதுக்குள்ள வராதுன்னு சொல்றாங்க. ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வராது செக்ஷன், அதாவது NDAS 32, அப்புறம் NDAS 109 ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ரெசன்டேஷன் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு இது அப்ளிகபிள் ஆகாது. அதே மாதிரி பயாலஜிக்கல் அசெட்ஸ், லிவிங் அனிமல்ஸ், பிளான்ஸ் ரிலேட்டட் டு அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி, அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் அட் த பாயிண்ட் ஆஃப் ஹார்வெஸ்ட் ஒப்பிட்டு வராது. அப்போ இன்வென்டரிஸ் எதுக்கு அப்ளை ஆகும்னா அந்த அட் த பாயிண்ட் ஆஃப் ஹார்வெஸ்ட் வரைக்கும் வராது. ஹார்வெஸ்ட்டுக்கு அப்புறம் அது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கு போயிடும். அப்போ அதான் சொல்கிறாங்க, ஹார்வெஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் அது அக்ரிகல்ச்சர் NDAS 41 தான் வரும். அதுக்கப்புறம் அதான் சொல்கிறாங்க, த ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் டு செல் அஸ் டிட்டர்மைன்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் NDAS 41 will become the cost of the inventories at the date for application of NDAS 2. அப்போ குழப்பம் இருக்கும். NDAS 41 வந்து எப்போ வந்து NDAS 2 மாறும் அப்படின்னா சேல்ஸுக்கு ரெடி ஆகணும். அப்போ திஸ் ஸ்டாண்டர்ட் டஸ் நாட் அப்ளை டு த மெஷர்மெண்ட் ஆஃப் இன்வென்டரிஸ் held by producer of agricultural and forest products, but commodity broker traders who measure their inventories at fair value less cost to sell, and இவங்களுக்குள்ள இது அப்படி வராது. அப்போ கீ டேர்ம்ஸ், inventories are assets. Yes, it's a current assets. அப்போ it is held for sale in ordinary course of business in the process of production for such a sale or work in process in the form of materials or supplies to be consumed in the production process or in the rendering of services. அப்போ மூணு கான்செப்ட், ரா மெட்டீரியல், ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ஃபினிஷ்டு குட்ஸ். அப்போ இது மூணுமே கன்சிடர் பண்ணலாம். என்னவா இன்வென்ட்ரிஸாக கன்சிடர் பண்ணலாம். எந்தெந்த ப்ராசஸ் சொல்லியாச்சு. ரா மெட்டீரியல் இருந்தால் இந்த ஃபார்ம் ஆஃப் ரா மெட்டீரியல் சப்ளைஸ் டு பி கன்சியூம் த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ப்ரொடக்ஷன் பாஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுறதுக்கு தேவையானது. அடுத்து ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து ஹெல்ட் ஃபார் சேல் இன் ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ இந்த மூணு ஃபார்மு சேர்ந்தது தான் வந்து இன்வென்ட்ரிஸ். அப்போ இன்வென்ட்ரிஸ் வந்து என்கம்பஸ் ஆகிருக்குது எதெல்லாம் இந்த மூணு விஷயத்தையும். ஃபஸ்ட்டு வந்து ஃபினிஷ்டு, ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ரா மெட்டீரியல்ஸ். இப்போ மெட்டீரியல்ஸு சப்ளைஸ் awaiting in use and production process, finished goods produced or working process being produced by the entity, and goods purchased and held for resales. These are all called inventories encompasses of. Yes. Inventories என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, as per NDAS 2, inventories include materials and supplies awaiting use in the production process. Examine whether the packing material and publicity material are covered by the term material and supplies awaiting use in production process. Inventories 2ல வந்து materials and supplies awaiting use in production process சேர்த்திக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்போ பேக்கிங் மெட்டீரியல் அண்டு பப்ளிசிட்டி மெட்டீரியல் வந்து இதில் கவர் ஆகுமான்னு கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பேக்கிங் மெட்டீரியல்ஸ் அப்படின்னும் போது for the purpose primary packing materials is one which is essential to bring an item of inventory to its sellable conditions. நீங்கள் போய் ஒரு தேங்கனை வாங்குறீங்க அப்படின்னா அந்த தேங்கனை வந்து பேக் பண்ணி கொடுத்தா தான் நீங்கள் வாங்க முடியும். நீங்கள் கையில் வாங்கிட்டு வர முடியாது, இல்லை குண்டாமல் போய் வாங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் அதான் சொல்லுவாங்க, பாட்டில்ஸ், கேன்ஸ் எக்ஸெட்ரா. In case of food and beverage industries, other packing materials required for transporting and forwarding the material will normally be in the second packing materials. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, primary packing materials may be included with the scope of term materials and supplies awaiting use in production process, but secondary materials and publicity materials cannot be so included, as these are selling costs which are required to be excluded as per NDAS 2. For this purpose, primary material is one which is essential to bring an item, and the secondary materials is not a primary. So இப்போ secondary material எது வருதுன்னு பார்த்தீங்கன்னா, the materials and the supplies awaiting use in production process அப்படின்றது வந்து ப்ரைமரியில் வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. செகண்டரியில் வந்துச்சுன்னா அதை நம்ம இன்க்ளூட் பண்ண முடியாது அப்படின்றது அது தெளிவான விளக்கம். சரி, எக்ஸாம்பிள் 1 இடத்துல வந்து an entity holds inventories of rupees 10,000 units and
it could sell the same in the market at rupees 10 each. The entity has an order in hand to sell the inventories at rupees 11. The incremental selling cost per unit is 0.5 per unit. In this situation, fair value is 10 each, but net realizable value is 10.5 each. But what is called fair value and what is called net realizable value? நமக்கு அதுதான் முக்கியம். See, net realizable value and fair value அப்படின்றது மீனிங் சொல்லிக்கலாம். என்ன சொல்ல வராங்க? net realizable value refers to the net amount that an entity expects to realize from sales of inventory in ordinary course of business. அப்போ என்ஆர்பி என்பது என்னது? ஒரு ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு என்டிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் எவ்வளோக்கு இந்த பொருளை சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து எக்ஸ்பெக்டபிள் வேல்யூ. ஃபேர் வேல்யூ ரெஃப்ளெக்ட்ஸ் த ப்ரைஸ் அட் விச் an orderly transaction to sell the same inventory in principle or most advantageous market for that inventory would take place between market participants at the measurement date. அப்போ இதுக்கு என்ன மீனிங் சொல்கிறாங்கன்னா, ஃபேர் வேல்யூ ரிஃப்ளெக்ட் தி ப்ரைஸ் அட் விச் an orderly transaction to sell the same inventory in the principle most advantageous market for that inventory would take place between market participant and measurement date. ஃபேர் வேல்யூன்றது வந்து மெஷர்மெண்ட் டேட்டை தான் கன்சிடர் பண்ணுறது. அப்போ மெஷர்மெண்ட் பேசிஸ் பார்த்தா என்டிட்டி ஸ்பெசிஃபிக் வேல்யூ தட் இஸ் அமௌண்ட் தட் இன் என்டிட்டி எக்ஸ்பெக்ட்ஸ் டு மேக் ஃப்ரம் செல்லிங் த பர்டிகுலர் இன்வென்ட்ரி. இது வந்து மார்க்கெட் பேஸ்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு இதில் மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்வி எடுத்துக்கலாமா எம்ஆர்வி எடுத்துக்கலாமா அப்படின்ற ஒரு குழப்பம். நான் என்ன சொல்கிறேன், எஃப்ஆர்வி எம்ஆர்வி ரெண்டுமே சரியான விட தான். ஆனால் அது நம்ம எந்த மாதிரியான ஆங்கிளில் யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் கேள்வி. ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள் வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாவே அது சொல்லியிருக்கோம். திருப்பி அந்த எக்ஸாம்பிள் வரலாம். ஃபர்ஸ்ட் இது எக்ஸ்பிளனேஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து எம்ஆர்வியா எஃப்ஆர்வியா அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வி. அதாவது நிறுவன சரக்குகளை விட்டால் கிடைக்கும் உண்மையான லாபம் தான் என்ஆர்வி, நெட் ரியலைசபிள் வேல்யூ. ஃபேர் வேல்யூன்றது வந்து சந்தையில் ஒரு சாதாரண வாங்குபவர் விற்பவர் இடையே அந்த சரக்கு விற்கப்படும் சந்தை விலை தான் ஃபேர் வேல்யூ. அப்போ நல்லா கவனிச்சுங்க, நெட் ரியலைசபிள்னா சரக்குகளை விற்றால் உண்மையில் கிடைக்கக்கூடியது. அதான் சொல்லுவேன், என்ஆர்வி ரெஃபர்ஸ் டு தி அமௌண்ட் தட் எக்ஸ்பெக்ட்ஸ் டு ரியலைஸ் ஃப்ரம் த சேல் ஆஃப் இன்வென்ட்ரி ஆர்டினரி பர்சன். எனக்கு அந்த சரக்கை விற்று எனக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும், அது என்ஆர்வி. விற்பனை விலை மைனஸ் என்ன செய்வீங்க, விற்பனை செலவு, செல்லிங் காஸ்ட். அதான் சொல்கிறாங்க ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் டு செல்னு சொல்லுவீங்க நீங்கள். ஆனால் ஃபேர் வேல்யூ அப்படின்னா என்னென்னா, சந்தையில் ஒரு சாதாரண வாங்குபவர் விற்பவரிடையே அந்த சரக்கு விற்கப்படும் சந்தை விலை, அதாவது மார்க்கெட் பேஸ்டு. FP reflects the price which an orderly transaction sells the same inventory in the principal or most advantageous market. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க, சந்தையில் ஒரு சாதாரண வாங்குபவர் விற்பவர் இடையே அந்த சரக்கு விற்கப்படும் சந்தை விலை தான் ஃபேர் வேல்யூ. இது மார்க்கெட் பேஸ்டு வேல்யூ, அதாவது சந்தை மதிப்பு. நிறுவனத்தை பொறுத்தவரை கிடையாது, நிறுவனத்தோட விலை கிடையாது. ஆனால் என்ஆர்வின்றது நிறுவனம் விற்கக்கூடிய விலை, எஃப்ஆர்வின்றது சந்தை விலை, மார்க்கெட். அப்படிதான் முக்கிய விஷயம். அப்போ ஃபேர் வேல்யூவா நெட் ரியலைசபிள் வேல்யூவா அப்படின்னு கேட்குறேன். இன்வென்ட்ரி ஷெல் பி மெஷர்ட் அட் தி லோயர் ஆஃப் காஸ்ட் ஆஃப் நெட் ரியலைசபிள் வேல்யூ. இந்த லோயர் வேல்யூ காஸ்ட்டாக இருக்கலாம், அது நெட் ரியலைசபிள் வேல்யூவாக இருக்கும். ஆனால் ஃபேர் வேல்யூ நம்ம எங்கேயுமே சொல்லவே கிடையாது. அப்போ நம்ம ஃபேர் வேல்யூவை கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நெட் வேல்யூ ஃபேர் வேல்யூ ரெண்டும் ஒரே மாதிரி இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அப்போ நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது, நெட் வேல்யூவும் எஃப்ஆர்வி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சரி, அப்போ காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரிஸ் அப்படின்றது வந்து எதெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ், காஸ்ட் ஆஃப் கன்வர்ஷன் அல்லது அதர் காஸ்ட் டு பிரிங் இன்வென்ட்ரி டு ப்ரெசன்ட் லொக்கேஷன்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். இதுதான் வந்து காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ். சரி, அப்போ காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸில் என்னெல்லாம் சார் இன்க்ளூட் ஆகும்? இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னா, பர்ச்சேஸ் ப்ரைஸ். நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்க, அப்போ பர்ச்சேஸ் ப்ரைஸ் இன்க்ளூட் ஆகும்.
அடுத்தது வந்து இம்போர்ட் டியூட்டிஸ். அந்த பொருள் வாங்கும் போது இம்போர்ட் டியூட்டிஸ் கிட்டது அது இம்போர்ட் ஆகும். அந்த பொருளை தூக்கிட்டு போகிறோம் வேறு இடத்துக்கு, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு போகிறோம்னா அது கண்டிப்பாக டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹேண்ட்லிங் சார்ஜஸ் வரும். அதுக்கப்புறம் அதர் காஸ்ட் பிரிங் இன்வென்ட்ரி டு ப்ரெசன்ட் லொகேஷன் அண்ட் கண்டிஷன்ஸ். இது கண்டிப்பாக தேவைப்படும். அந்த கண்டிஷன் ப்ரெசன்ட் லொகேஷன் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு கொண்டு வரதுக்கு ஆகக்கூடிய செலவுகளும் சொல்லுவாங்க. ப்ளஸ் ட்ரேட் டிஸ்கவுண்ட்ஸ், ரிபேட்ஸ் அண்ட் சிமிலர் ஐட்டம்ஸ். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், கழிச்சுக்கலாம். இங்கே கூட்டக்கூடாது, மற்ற எல்லாத்துக்கும் போட்டணும், இதை மட்டும் கழிக்கணும்னு சொல்கிறாங்க. இதான் அந்த கான்செப்ட். சி இல்லஸ்ட்ரேஷன் 2 ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த இல்லஸ்ட்ரேஷன் 2 வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது ஒரு புரிதலுக்காக தான். அதாவது காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரினா என்ன அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஏபிசி லிமிடெட் பைஸ் கூட்ஸ் ஃப்ரம் அண்ட் ஓவர்சீஸ் பை சப்ளையர்ஸ். It has recently taken delivery of 1000 units components of X. The quoted price of component of X was 1200 per unit. But ABC Limited has negotiated the trade discount of 5%. Trade discount நம்ம கழிச்சுக்கலாம், இங்கே தான் பார்த்தோம், இப்போ தான் பார்த்தோம். அப்போ நீங்கள் தாராளமாக கழிக்கலாம். அப்போ என்ன போடுவீங்க, 1000 காம்பவுண்ட் வாங்குறீங்க, ஒரு காம்பவுண்டோட விலை 1200 அப்போ 1000 இன்ட்டு 1200 எவ்வளவு, இதில் 5% உங்களுக்கு 60,000 கழிச்சிடும். அப்போ 60,000 என்ன செஞ்சுறாங்க, குறைச்சிடறாங்க. அப்போ 12 லட்சத்தில் 60,000 போச்சு அப்படின்னா 11,40,000. சி சப்ளைஸ் ஆஃப் இயர்லி செட்டில்மெண்ட் ஆஃப் டிஸ்கவுண்ட். இங்கே கேஷ் டிஸ்கவுண்ட் இங்கே வராது, இது வந்து கேஷ் டிஸ்கவுண்ட் அது வராது. இம்போர்ட் டியூட்டிஸ் 60 பெர் யூனிட். அப்போ எவ்வளோ யூனிட் வாங்குறீங்க, 1000 யூனிட் வாங்குங்க, 1000 × 60 போட்டு 60,000. அப்போ டெலிவரி காஸ்ட் ஏதாச்சும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா before goods released through customs. Import duty 60 per unit must be paid before goods are released through customs. Once the goods are released through customs, ABC must pay delivery cost 5,000 to the components to take it warehouse. அப்போ டெலிவரி காஸ்ட் 5,000 இருக்குது. இப்போ டெலிவரி காஸ்ட் சரி சேர்க்கலாமான்னு பார்த்தீங்கன்னா இங்கே சொல்கிறாங்க, அதர் காஸ்ட் டு பிரிங் இன்வென்ட்ரி டு ப்ரெசன்ட் லொகேஷன் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ திஸ் எக்ஸ்பென்சஸ் ஆல்சோ கன்சிடர் டு பி. அப்போ டெலிவரி காஸ்ட் எடுத்துக்காச்சு 5000. அப்போ இந்த இன்டென்ஷன் டு செட்டில்மெண்ட் டிஸ்கவுண்ட் இஸ் ரெலவெண்ட். செட்டில்மெண்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அது கேஷ் டிஸ்கவுண்ட் சொல்லுவாங்க, அது எடுத்துக்கொள்ள முடியாது. ஸோ 12,50,000 காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரி. இந்த விளக்கத்தை இங்கே கிளியராக சொல்லிட்டோம். இது எப்படி வந்துச்சுன்றது இங்கே கிளியராக சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் கன்வர்ஷன். ஒரு பொருளை வந்து கன்வர்ஷன் பண்ணி இன்னொரு பொருளாக மாற்றுறாங்க. அதாவது நீங்கள் ஒரு பலகை கொண்டு வந்து கொடுத்தா அது சேராக மாற்றணும். இப்போ பலகை ரா மெட்டீரியல், அது ப்ராசஸ் பண்ணுறது டைரக்ட் லேபர் தேவைப்படுவாங்க, அப்புறம் ஆணி சுத்தியில் தேவைப்படும், அப்புறம் அதை வந்து மார்க்கெட் பண்ணுறது ஓவர் கட்ஸ், ஃபிக்ஸ்ட் அண்ட் வேரியபிள் ஓவர் கட்ஸ். இதில் வந்து காஸ்ட் ஆஃப் கன்வர்ஷன். ஒரு பலகையே நீங்கள் ஒரு சேராக மாற்றுறீங்க அப்படின்றது அந்த கான்செப்ட். இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் நமக்கு வருமா அப்படிங்கிட்ட எக்ஸாம் பேட்டர்ல நம்ம நிறைய பார்க்க வேண்டியதாக இருக்கும். இதுதான் இப்போ பேசிக்ஸ்க்கு வந்து நம்ம அடுத்த கான்செப்டில் போவோம். தேங்க்யூ.